ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபவாச ஜெபத்தை முடித்து ஊழியம் ஆரம்பித்த போது அவருடைய முதலாவது ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இதை போல ஒரு ஆலயத்தில் நின்றபோது அவருடைய கையிலே தீர்க்கதரிசன புத்தகம், கையில் ஏசாயா புத்தகத்தை அங்கு ஜனங்கள் கொடுத்தார்கள். இந்த ஏசாயாவில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள், கண்ணீரோடு வேதனையோடு துயரத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த அபிஷேகம் எதற்கென்றால் அவருடைய பணியை செய்ய. ஆமேன்னு சொல்லாமா? ஆகவே பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆசாரியர்கள் என்றால் அவர்கள் தேவனுக்கு முன்னால் நிற்கணும், தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி மனுஷருக்காக சொல்லணும். ஸோ தேவனுக்காக மனுஷனிடத்தில் பேசணும், மனுஷருக்காக தேவனிடத்தில் பேசுவதுதான் ஆசாரிய ஊழியம். பழைய ஏற்பாட்டு நாளில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கப்பட்டோம், புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஆகவே அந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் முன்னால் என்ன பண்ண சொல்கிறாரு, இந்த பணியை செய்கிறதுக்கு, இந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கு உடைஞ்சு போன உள்ளங்கள், நொந்து போன உள்ளங்கள், கண்ணீருள்ள உள்ளங்கள், அவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு இந்த வார்த்தையை சொல்லணும். இதற்கு ஒரு அபிஷேகத்தோட சொல்லும் போது அபிஷேகம் நுகத்தடிகளை உடைச்சு நொறுக்கும். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா.